என்றால் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு அவங்க நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? அந்த அடிச்சுவடை அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? அவர் வெறும் வார்த்தையில சொன்ன காரியம் மாத்திரமல்ல, அதை செயலில் நிறைவேற்றின தேவன். ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய பேர் வார்த்தையினால சொல்லுவாங்க, ஆனா செயலில் அதை செய்வாங்களான்னு சொன்னா இல்லை. நிறைய குருக்கள் வார்த்தையினால சொல்லியிருப்பார்கள், அவர்களே அதை செயலில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்கள், செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் செய்யவில்லை நிறைய பேர். ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எதை சொன்னார் அதை செய்தார். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் செய்தார். பாருங்க, சிலுவையில அவரை அறைந்தவர்களுக்காகவும் அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்.